வணக்கம் பேரப்பிள்ளைகளே. தாத்தாவின் குட்டி கதை கேட்டு சந்தோஷம் அடையுங்கள். இந்த லண்டன் நகருக்கு 4 நண்பர்கள் சேர்ந்து வந்து இறங்குகிறார்கள். அவர்களுக்கு திடீரென்று வேலை கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் 4 பேரும் நல்ல வசதியான பணக்கார வீட்டு பிள்ளைகள். இந்த நாட்டுக்கு வந்தால் குளிர் ஒரு பக்கம், வேலை கிடைக்கவில்லை, அவைக்கு காசால பிரச்சனை இல்லை, வசதியான குடும்பத்தில் 4 பேருமா சேர்ந்து ஒரு ஐடியா போடுறார்கள். இந்த குளிர் நாட்டிலே திடீரென்று நாங்கள் முன்னேற வேணும்னு சொன்னால் நாங்கள் பஞ்சு வியாபாரம் செய்யலாம், எல்லாரும் பஞ்சு வாங்குவார்கள் சொல்லி 4 பேரை சேர்ந்து பஞ்சு கடை போடுறார்கள். பஞ்சு கடை போட்டு பெரிய கிடங்கு பங்கரில் வச்சு பஞ்சுகளை வாங்கி வாங்கி நல்ல வியாபாரம் நடந்து பெரிய செல்வந்தராக மாறார்கள். 1000, 10,000, 50,000, 1,00,000க்கு வியாபாரம் நடக்குது. மாத வருவ 4 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அந்த கட்டத்திலே திடீரென்று ஒரு எலி வந்து பஞ்சுக்குள்ளே பூந்துட்டு அதை யோசிக்கிறார்கள். எலியை துளைப்பதாக இருந்தால் ஒரு பூனை வாங்கணும். சரி என்று ஒரு பூனையை வாங்கி வளர்க்கிறார்கள். பூனை வந்த நாள் துவக்கம் வியாபாரம் இன்னும் கூடிவிட்டது. 1,00,000க்கு நடந்தது 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 50 லட்சம், 1 கோடிக்கு நடக்க துவங்கிட்டது. பூனை இந்த சந்தோஷத்தில் பூனைக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து கடைசியாக 4 பேரும் யோசிக்கிறார்கள், எங்களோட தொழில் சின்னனாக துவங்கினாங்கள், இன்றைக்கு பூனையின் செல்வாக்கில் இன்றைக்கு எங்களுக்கு 1 கோடிக்கு மேலே 2 கோடிக்கு மேலே நடக்குது வியாபாரம். பூனைக்கு நாங்கள் எதுவும் செய்யணுமென்று ஐடியா போடுறார்கள். என்ன செய்யலாம்? பூனைக்கு தங்கத்தை வாங்கி கழுத்தில் போடணும்னு ஒருவர் சொன்னார். இல்லை, 4 பேருமா சேர்ந்து 4 காலுக்கும் சங்கிலி செய்து போடணும்னாச்சுது. அப்போ 4 பேரும் விதம் விதமாக தங்க சங்கிலியல் நகையல் செய்து 4 காலிலையும் கட்டி விட்டினோம். பூனை சாப்பிடக்கூட விரவடையாது தங்க பாரத்தில். அது ஒரு கொஞ்ச நாளையால் நொண்டி வந்து படுத்து கிடக்குது. இவைக்கு வியாபாரம் அமோகமாக நடக்கப்பட்டது. திடீரென்று ஒரு நாள் ஒரு எலி வந்து மேசையில் இருந்தது. அப்பொழுது பூனைக்கு நடக்க இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அந்த பூனையின் நொன்ற காலுக்கு ஒரு பந்தத்தை கட்ட சொல்லி சொன்னார்கள். அதுக்கு உரியவர் நோச்சியிலே பந்தத்தை கட்டி போட்டார், எண்ணெய்ச்சியிலே கட்டி விட்டேன். அது கொஞ்ச நாளையால் எலியை கண்டு போட்டு எலியை திருத்தி கொண்டு பூனை உடைக்குள்ள மேசையில் இருந்த விளக்கில் எண்ணெய்ச்சியில் பற்றிட்டுது. அது திடீரென்று அந்த பஞ்சு இதுக்கெல்லாம் பேஞ்சு அடித்து பஞ்செல்லாம் நெருப்பு பற்றிட்டுது. திடீரென்று பஞ்செல்லாம் பொசுங்கி போயிட்டுது. இவன் முதல் தொழில் எல்லாம் போயிட்டுது. அப்போ இவன் 3 பேருமா சேர்ந்து ஆட்ட காலுக்கு கட்டினதோனோ எண்ணெய்ச்சியில் அவர் உரிய நட்டத்தை திருச்சொல்லி கேட்டினோம். அவர் சொன்னார், நான் என்னென்று தாரது, 4 பேரும் சேர்ந்து தானே நாங்கள் வியாபாரத்தை துவங்கினாங்கள், அது முடியாதுன்னு சொன்னவுடன் ராஜாவிடம் சென்றார்கள். ராஜா எல்லாத்தையும் கேட்டுட்டு நாளை தீர்ப்புன்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். அடுத்த நாள் வரைக்கும் கேட்டார்கள், ஆட்ட காலில் நோவு இருக்குது, மற்ற 3 பேரும் கையொத்தினோம், எங்கடையில் அவருடையான்னு சொல்லி. அப்போ அவற்ற காலில் நோவு இருக்கிறபடியால் அந்த பூனை அந்த காலால் ஓடலாம் நடக்கவும் இல்லாது. உங்கள் 3 பேர்த்த காலையிலேயும் தான் பூனை பாஞ்சி ஓடி இருக்குது. ஆனபடியால் நீங்கள் 3 பேரும் தான் அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கும்னு தீர்ப்பை முடித்து விட்டார். மக்களே, அவதானமாக இருக்க வேணும். ஒரு தொழில் துவங்கும் பொழுது வடிவாக யோசித்து இந்த தொழிலை துவங்க வேணும். இந்த பஞ்சு வியாபாரம் மாதிரி செய்யாதே மக்களே. பாய். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கின்றேன்.